பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் மாணவர் சேர்க்கையை ஜூன் 3க்குள் உறுதி செய்ய வேண்டும். கல்வி நிறுவனங்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. விவசாயிகள் கடனை எத்தனை முறை வேண்டுமானாலும் தள்ளுபடி செய்யலாம். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேச்சு. கன்னியாகுமரியில் பிரதமரின் தியானத்தை ரத்து செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் திமுக சார்பில் மனு. தமிழ்நாட்டில் வரும் 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. இடுக்கி, திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதிக அளவில் ஒலி எழுப்பி எச்சரிக்கை விடுக்கும் கருவி பொருத்தம். சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அதிக டெசிபல் ஒலி எழுப்பக்கூடிய கருவி பொருத்தம். பொங்கும் தங்கம் பழசுக்கு புதுசு என்று பல பெயர்களில் தங்க நகை திட்டங்களை பல ஊர்களில் நடத்தி 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்த தங்க நகைக்கடை உரிமையாளர் கைது. திருச்சி விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். முழங்காலுக்கு அணியக்கூடிய நீஸ் கேப்பில் 1317 கிராம் எடை கொண்ட தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தி வந்தவரிடம் விசாரணை. கோவையில் தனியார் மருத்துவமனைக்குள் திருட முயன்றதாக நினைத்த காவலாளிகள் தாக்கியதால் ஒருவர் உயிரிழப்பு. உயிரிழந்தவரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் 15 பேர் கைது. உடலை வாங்க மறுப்பு. நெல்லை, சென்னை இடையே இயக்கப்படும் சிறப்பு வாராந்திர ரயில்கள் சேவை நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கலை அறிவியல் கல்லூரிகளில் அதிகபட்சமாக சென்னை மாநில கல்லூரியில் 1 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம். சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, எத்திராஜ் கல்லூரிகளில் அதிக மாணவர்கள் பிகாம் மற்றும் கணினி சார்ந்த படிப்புகளில் சேர்வ ஆர்வம். அக்னிபாத் திட்டத்தால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். டெல்லியில் வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்து வரும் தண்ணீர் பற்றாக்குறை. நீரை வீணடித்தால் 2000 ரூபாய் அபராதம் என டெல்லி அரசு அதிரடி உத்தரவு. தண்ணீரை வீணடிப்பவர்களை கண்டறிய 200 குழுக்களை அமைத்தது டெல்லி அரசு. டெல்லியில் கடும் வெப்பத்தால் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வளிக்க துணைநிலை ஆளுநர் கடிதம். தொழிலாளர்களுக்கு மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை கட்டாய ஓய்வு வழங்க வேண்டும் என தலைமை செயலாளருக்கு கடிதம். டெல்லியில் தனியார் மருத்துவமனையில் 7 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். மருத்துவமனையில் இருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்களை கைப்பற்றி காவலர்கள் விசாரணை. டெல்லியில் வரலாறு காணாத வகையில் 126 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. 126 டிகிரி அளவுக்கு கொளுத்திய வெயிலால் டெல்லி மக்கள் கடும் அவதி. பாலியல் தொல்லை வழக்குகளில் தேடப்பட்டு வரும் கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரிய மனு. கைது செய்யப்படுவதை தவிர்க்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா சார்பில் மனு தாக்கல். மதவெறி கொண்ட யானையை விட மதத்தின் மீதான வெறி பிடித்துள்ள பாஜக நமது நாட்டுக்கு ஆபத்தானது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ராமர் கோவில், பாபர் மசூதி விவகாரத்தில் 2 மதங்களுக்கும் நடுநிலையாகவே தனது நிலைப்பாட்டை அம்மா தெளிவாக தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். திருப்பூரில் வாரிசு சான்றிதழ் பெற 2000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளர் கைது. ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பெற்ற போது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு காவலர்கள். அசாமில் போர்பானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தால் சூழப்பட்ட பல கிராமங்கள். மக்கள் தவிப்பு. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக சம்பளம் பிடித்தம் செய்ய உள்ளதாக பீகார் மாநில கல்வித்துறை கடிதம் அனுப்பியதால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. பேட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பதில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்று தவறுதலாக
அச்சாகிவிட்டதாக பீகார் மாநில கல்வித்துறை விளக்கம்.